ஸோ இந்த இடியாப்பத்தை தாண்டி வேற எந்தெந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் மேடிக் டெக்னாலஜியாஸ் உருவாக்கப்பட்டிருக்கு சார்? எங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாமே ரொம்ப காம்பேக்டாக ஈஸியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து இடியாப்பம் மேக்கிங். அதுக்கு அடுத்ததாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறது முறுக்கு. இப்போ முறுக்கும் நம்மளுடைய அடையாளம் தான், நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ். இப்போ வெளிநாடுகளுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து இடியாப்பமும் முறுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் தயாரித்து குவைத்து கத்தார்லாம் கூட அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் அப்போ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணி இப்போ இந்த முறுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஷினை வடிவமைச்சிருக்கோம். இடியாப்பம் மிஷின்லேயே சில மாறுதல்கள் பண்ணி அதில் முறுக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான முறுக்கு வந்து அதில் நம்ம பண்ண முடியும். இது மாதிரி இன்னும் சில பிளான்ஸ் வந்து நம்ம இருக்கு. ஆல்ரெடி சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கக்கூடிய மிஷின் இருக்கு நம்ம கிட்ட, பால் கட்டர். அது வந்து தட்டுவடை செய்யறவங்க அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஓரியன்டாவே பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு 30+ மிஷின்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப காம்பேக்டா அந்த சிறுதொழில் தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.